சில தினங்களுக்கு முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமாக உள்ள டக்ளஸ் தேவானந்தா ஒரு கருத்து தெரிவிக்கிறார். அதாவது, எம்முடைய அமைப்பு ஜனநாயக ரீதியானது. ஜனநாயக ரீதியான நீரோட்டத்தில் கலந்துள்ள அமைப்பு எந்த படுகொலைகளையும் செய்யவில்லை. அதனை நிரூபிக்க அவராலும் முடியாது எனவும் தெரிவித்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய படுகொலைகள் தொடர்பாக ஆதாரங்களுடன் ஊடக சந்திப்பு இடம்பெறுகின்றது. சமூக செயற்பாட்டாளர் கருணாகரன் நாவலன் மற்றும் உள்ளாட்சி மன்ற வேட்பாளராக உள்ள கவிகரன் ஆகியோர் சேர்ந்து இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டனர். இதன்போது கவிகரனுடைய தந்தை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்களால் படுகொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பான ஆதாரங்களை அவர் வெளிப்படுத்தினார். அத்துடன் கருணாகரன் நாவலன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய அரசாங்கங்களுக்கு ஆதரவை வழங்காமல் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் இந்த ஒட்டுக்குழுக்கள் தொடர்பாகவும் கருத்துக்கள் தெரிவித்தார். வணக்கம், என் பேர் கவியரன். நான் வேலன 6ஆம் வட்டாரத்தில் காங்கிரஸ் சின்னத்தில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுறேன். நான் உங்களோட இந்த முறை தான் முதலாக என் கருத்தை பதிவு செய்கிறதுக்கு வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், உண்மையாக சொல்ல போனால் எங்களோட வீட்டு ஒரு பெரிய இழப்பு. அதோட எங்களோட வீட்டில் இருந்து யாருமே அரசியல் என்ற ஒரு விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்றதில் நாங்கள் எங்களோட அம்மா இனி இல்லைன்னு இதாக பார்த்து கொண்டிருந்தவ இன்னொரு இழப்பு வரக்கூடாதுண்டு. ஆனால் என்ன செய்கிறது, நாங்கள் இப்போ உண்மையாக சொல்ல போனால் நாங்களே சரியான வழியில் சில காலங்கள் போயலை. நாங்களும் தறியட்டு திரிஞ்ச நாங்கள் தான். ஆனால் இப்போ நடக்கிற நிலவரங்களை பார்த்தா எங்களோட அரசியல் தலையீடு வந்தால் தான் எங்களை நாங்கள் திருத்தி கொண்டு இதுக்குள்ள நாங்கள் வந்தால் தான் சில விஷயங்களை கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரலாம்ன்றது ஒரு எண்ணப்பாக்கு. அது சில பேர்ட்ட தலைமத்துவமும் சரி, சில பேர்ட்ட வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது என்னன்னு சொல்லி சொன்னால், நான் முதல்ல என் அப்பா யாருன்னு சொல்கிறேன். 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நாரந்தனையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொன்னால் வீடு இல்லை, உதயசூரியன் அந்த 2001 உதயசூரியன் கூட்டமைப்புன்றது தெளிவாக இருக்கணும். 2004க்கு பிறகு தான் வீட்டுக்கு போனது. எங்கட அப்பா செத்தது கூட்டமைப்புக்கு செத்தவர், வீட்டுக்கு சாயலை. கூட்டமைப்பை உதயசூரியன் ஆனந்த சங்கிரியர் அப்படியே அவர் தனக்கு தரமாட்டேன் அவர் அதோட போயிட்டார். அதுக்கு பிறகு வாடகைக்கு இருந்தது தான் வீடு. இப்போ கூட்டமைப்பு வந்திருக்கிறது தான் சைக்கிள். இப்போ சுமந்திரன் கட்சி ரெண்டு கொண்டு விட்டு அவர் கொண்டு போயிட்டார். இப்போ கூட்டமைப்பு சைக்கிள் தான். இப்போ அதோட 2001 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நாரந்தனைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் கொண்டிருந்த நேரம் ஆறாரண்டு சொன்னால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அவையில் தானா ஒரு காலத்தில் மன்னர் மேரம் எனக்கு சமூக பேச்சு இது இல்லை, மன்னிச்சு கொள்ளுங்க என்ன பேச்சு பிள்ளைண்டா. இபிடிபியில் மதனராஜன், நெப்போலியன், சேதுபதி, கருணாகரமூர்த்தி இவையில் 4 பேரும் சம்பந்தப்பட்டவையில் சந்தேக நபர் பட்டியலில் இவையில் 4 பேரும் கோர்ட்ஸுக்கு வந்தவையில். இதில் கருணாகரமூர்த்தி சந்தேகம் நிறுவனமாகத்தால் கருணாகரமூர்த்தி என்றது யாருண்டா இப்போ ஒரு 2 தரக்கா வைஸ் சேர்மனாக இருந்த ஆள் பாருங்க. எங்கெங்கே யாராட்ட தலைமத்துவத்துக்கு கீழே இருந்திருக்கிறோம்ண்டு ஒரு கொலை குற்றவாளி சந்தேக நபர்ன்ற இதுக்கு கீழே நாங்கள் இருந்திருக்கிறோம். அப்போ அவருக்கு போதிய ஆதாரம் இல்லை என்று சொல்லி போட்டு விட்டது. அதில் சேதுபதி என்று சொல்கிறவர் கைதாகி சிறைச்சாலையிலேயே மரணம் அடைஞ்சிட்டார். அதில் மிச்சம் 2 பேர் மதனராஜன் மற்றும் நெப்போலியன் என்ற பேர் நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டினோம். நாட்டை விட்டு இது எத்தனையாம் ஆண்டுன்னு சொல்லி சொன்னால் 2016ஆம் ஆண்டு எங்களோட மதிப்புக்குரிய இளஞ்செழியன் ஐயா தூக்கு தண்டனை தட்டத்தை வழி மன்னிப்பு கொடுத்து பொது மன்னிப்பு கொடுத்து போயிருமன்றதுக்காக தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுத்தவர். ஆனால் இவேல் பிடிபடையில். அதோட 2018ஆம் ஆண்டு திருப்பயாழ் நீதிமன்றம் பாதுகாப்பு அமைச்சு செயலாளருக்கு திருப்பூரும் மென்ஷன் பண்ணது என்னென்று சொல்லி, இப்படி ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குது, இப்படி மதனராஜனையும் நெப்போலியனையும் திருப்பி நாடு கடத்துங்கோ என்று சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுத்த இடத்துக்கு எந்த ஒரு பதிலும் இதுவரை காலம் நல்லாட்சி காலத்தில் கொடுத்தது. நல்லாட்சி காலம் போனது யார், மைத்ரி ஐயாட காலத்தில் போய், அதுக்கு பிறகு கோத்தா ஐயாட காலம் போய், ரணில் ஐயாட காலம் போய், ஜெய்வ அனுர் ஐயா இன்னும் இல்லை. அங்கே போன வருஷம் பிரிட்டனில்
நெப்போலியன் கைது செய்யப்பட்டவர். கைது செய்யப்பட்டு அங்கத்தை உள்துறை அமைச்சு வந்து எங்கட வடிவிகார அமைச்சிட்ட தொடர்பு கொண்டு கேட்டது இவர் சம்பந்தமான கேஸ் சம்பந்தமான ஃபைல்களை அனுப்புங்க உண்டு. ஆனால் எங்கட நாட்டு வெளியுறவுத்துறை அந்த பாதுகாப்பு அந்த அமைச்சு அதுகள் எந்த ஒரு முடிவுமே எடுக்கல. இப்போ அந்த நாட்டில் அவங்க சுதந்திரமாக சுற்றி கொண்டு திரிகிறாங்க. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், தெரியாமல் எங்கட மக்கள் யார் இவர் ஜனாதிபதியின் பொய்யான வாக்குறுதிகளை சிலதுகளை கேட்டு இப்படி ஒரு நல்ல இதாக இருக்குமென்று சொல்லி நல்ல ஒரு வழிமுறையில் இருக்குமென்று சொல்லி தெரியாமல் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணி போட்டினோம். இப்போ ஒவ்வொருத்தரும் மூக்கில் பஞ்சு வச்ச மாதிரி கோமாளி மாதிரி சில கூத்துகள் காட்டி கொண்டு இருக்கிறோம். அதில் பார்த்து தலையில் அடித்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் மருத்துவம் ஊசி போட்டு கொண்டு திரியினோம். ஒவ்வொருத்தட்ட இதுகளுக்கும் நாங்கள் ஒன்றும் செய்யலாமல் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ என்னென்று சொன்னால், நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து பெரும் ஜனாதிபதி ஒரு கட்சி, அதே கட்சி தான் பாராளுமன்றத்திலேயும் பெரும்பான்மை, அதே கட்சி தான் உள்ளூராட்சியிலேயும் பெரும்பான்மை என்றால் கேள்வி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை. நினைச்ச மாதிரி செய்துட்டு போயிடலாம். அவைகளுக்கு ஒரு விஷயம் மக்களுக்கு செய்யணும் அல்லது திணிக்கணும் நினைச்சா எடுத்தமா முடிவெடுத்தமா செஞ்சமா போனமான்னு போயிடலாம். கேள்வி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை. உள்ளூராட்சி மன்றம் விளையாட்டு இல்லை, உங்கள்கிட்ட கையில் இருக்கிற பவர். நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது என்னென்னா, தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகளோட சம்பந்தப்பட்டவைகளுக்கு நீங்கள் உங்களோட வாக்குகளை கொடுத்து கொள்ளுங்க. நீங்கள் தேவையில்லாத ஒரு பெரும்பான்மையின கட்சிக்கு உங்களோட வாக்கை நீங்கள் செலுத்தி பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நீங்கள் யோசித்த மாதிரி யோசித்து கொண்டிருக்காதீங்க. நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு இனி இல்லை என்ன தெரிஞ்சவர் ஊருக்குள்ள நல்ல தலைவரை தான் கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் என்பிபிலேண்டு. அங்கே அவையல் என்பிபி என்ற கட்சியின் ரூல்ஸ் வேறு. அவையல் என்ன நினைக்கணுமோ அதன் ஒழுங்கின்படி தான் இவையல் போகலாம். சுயேட்சமான முடிவுகள் எங்களை மாதிரி ஒரு பார் கவுன்சிலே போய் சண்டை பிடிச்சி இப்படித்தான் செய்யணுமென்று இல்லாமல் அவையல் சொல்லலாது. ஹெட் ஆஃபீஸில் இருந்து ஆர்டர் வரும், இந்த தான் இதைத்தான் நீ செய்யணுமென்று சொல்லி என்பிபிக்கு வரும். அதை வாயை மூடிக்கொண்டு செய்கிற ஒரு பிரதிநிதி தான் நீங்கள் தெரிவு செய்ய போகிற என்பிபி பிரதிநிதி. நீங்கள் அவையிட்ட போய் திருப்பி கேட்டாலும் அவர் இதைத்தான் சொல்லுவார், ஐயோ தம்பி ஒன்றும் செய்யல அதராக கூட நிற்காதேன்னு தான் சொல்ல போகிறார். தயவு செய்து இந்த வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொஞ்சம் மக்கள் யோசித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்க. தமிழ் கட்சிகளை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க. நன்றி. நான் அரசியலுக்கு வந்ததுக்குரிய மெயின் ரீசன் எங்களோட பாதிப்பு, நாங்கள் பட்ட பாதிப்பு இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடாது. இதே மாதிரி ஒரு பிள்ளையான கையில் அதிகாரம் இருந்து கேள்விய காக்கள் இல்லை என்று சொல்லி பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் எங்களோட அரசியலோட வருகைக்கான காரணம். என்னென்னு சொன்னால், 2001 நான் 97 பிறந்தனா 4 வயசு, 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள் அம்மாவுக்கு யோசிச்சு பாருங்க, யார் கொடுக்க போயினோம்? அல்லது இதுவரை காலமும் உயிரிழந்தவை என்று சொல்லி போட்டு யாராவது ஒருத்தர் தம்பி என்ன வேலை செய்கிற, தொழில் வாய்ப்புகள் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு தரட்டா, அவையில் ஒரு வாய்ப்புகள் இல்லாதபடியாக தான் நாங்களும் சில நேரங்களில் வழியான வழிகளுக்கு போய் வழிதவறி நாங்கள் திரும்ப வந்துடுறாங்க. அது என்னென்னு சொன்னால், அந்த நேரம் நாங்கள் பட்ட பாடு இப்போ யோசிச்சு பாருங்க. போன இடத்த சிவாஜிலிங்கம், சுரேஷ் பிரேமச்சந்திரன், மாமனிதர் ரவிராஜ், எல்லாரும் மாவை சேனாதிராஜா எல்லாரும் போன இடத்துல அதில் சிவாஜிலிங்கம் ஐயாவுக்கு பெரிய ஒரு காலில் ஒரு பாதிப்பு, இன்று வரைக்கும் அதின் பாதிப்பு தொடர்ந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு மனசில் இருக்குது, அவருக்கு உடம்போட தொடர்ந்து இருக்குது, இன்னும் அவர் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் அதுகளை கடந்து வாரத்துக்கு நாங்கள் 2010 அண்ணாக்கு வேலை கிடைக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் அந்த குடும்பத்தை கொண்டு ஒரு வழிநிலைக்கு கொண்டு நிற்கிறதுக்கு பட்ட பாடுகள் எல்லாம் அது வார்த்தையில் அடங்காது. சில நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு போய்க்குள்ள திரும்பவும் இப்படி ஒரு அதிகாரங்களுக்கு கீழே தீவகம் போயிருமோ, அல்லது திரும்பவும் கேள்வி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லாத அதிகாரம் தீவிரவாதங்களுக்கு கீழே போயிருமோன்ற அந்த இதில் தான் என்ன மாதிரி என்னொரு பிள்ளையோ சரி அப்பா இல்லாமல் 15 வருஷம் 14 வருஷமாக வளரக்கூடாதுன்றதுக்காகத்தான் பிள்ளைய முதல்ல நாட்டுக்காக அப்பா இல்லாட்டியும் தன்னை பிள்ளையை வளர்க்குறதுக்கு சரியான வழிகாட்டி பள்ளிக்கூடத்தில் கூட்டி கொண்டு போய் விட்டு எனக்கு நான் ஸ்கூலே போயில பிரைமரிக்கு என் அப்பா என் ஸ்கூல் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்பான்ற ஒரு இதே இல்லை, என் ஃபோனில் அப்பான்ற கண்டக்டே இல்லை. இதெல்லாம் இன்னொரு பிள்ளைக்கு இது மாதிரி ஒரு அப்பாண்ட இல்லாதன்ற ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் பதிவு செஞ்சு எங்களை
கொஞ்சம் இந்த அரசியல் நகர்வை மேற்கொண்டதுக்குரிய காரணம் இதுவாக தான் இருக்குது. நன்றி. வணக்கம். நான் கருணாகரன் நாவலன், முன்னாள் பிரதேச உறுப்பினர். இன்று நாங்கள் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் சம்பந்தமாக நமது சமூகத்துக்கும் ஒரு மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தின் காரணமாக தெரிவிக்க வந்திருக்கின்றோம். உண்மையிலே இன்று தேர்தலை அண்மித்த காலப்பகுதியில் பலவிதமான இன்னல்களையும் அநீதிகளையும் இழைத்தவர்கள் தாங்கள் இன்று மிகவும் எந்தவித அநீதிகளையும் இழைக்கவில்லை, தாங்கள் மக்களுக்காக உழைத்தவர்கள் என்று பலவிதமான கருத்துக்களை கூறி தேர்தலை முன்னிட்டு கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று முன்வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த எமது தமிழினத்தின் இதுக்கான சமஸ்ரீ தீர்வுகள் கிடைக்கப்படாமலும் எந்தவித அடிப்படை உரிமைகளும் கிடைக்கப்படாமலும் போராட்டத்துக்கு தள்ளப்பட்ட எமது இனம் இந்த போராட்ட காலப்பகுதியில் பலவிதமான இன்னல்களுக்கும் உயிர்கள் அச்சுறுத்தலுக்கும் உயிர்களை இழந்ததாகவும் காணப்படுகின்றது. அந்த காலப்பகுதியில் பலவிதமான இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டு அந்த மக்களுக்காக செய்ய வேண்டிய தேவைகளை செய்யாமல் எமது இனத்துக்கான அழிவுகளை இட்டு சென்றார்கள். ஆனால் ஒரு நீண்டகால எமது போராட்டத்துக்காக தமது உறவுகளை இழந்து நீண்ட காலம் எமது இனத்துக்காக போராடிய இயக்கமாக விடுதலை புலிகள் அமைப்பு இருந்தது. ஆனால் அவர்கள் காலப்பகுதியில் பலவிதமான பாதுகாப்புகள் இருந்தன. ஆனால் அவர்களுடைய பாதுகாப்புக்கு அற்ற அரச பகுதிகளில் பலவிதமான அநீதிகள் எமது தமிழ் குழுக்களாலே இழைக்கப்பட்டது. அதில் பல கொலைகளும் செய்யப்பட்டன. ஆனால் அவ்வாறாக செயற்பட்டவர்கள் அதன் பின்னர் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் கூட தங்களுடைய கொள்கையை மாறாது பலவிதமான ஜனநாயகத்தின் பால் செயற்பட்ட பல அரசியல் செயற்பாட்டாளர்களையும் அரசியல் கட்சிகளையும் அரசியல் செய்ய விடாதும் மக்களுக்கான சேவை செய்ய விடாமலும் பல அநீதிகளையும் கொலைகளையும் இழைத்தார்கள். ஆனால் இன்று தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதுவும் செய்யவில்லை, தாங்கள் சுத்தமானவர்கள் போல கூறுகின்றார்கள். குறிப்பாக 83 கலவரம் ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும். எமது தமிழினம் இலங்கை பூராவும் பெருமளவான பெரிய வர்த்தகர்களாக இருந்தார்கள். அதாவது இலங்கையிலே பெரும் செல்வந்தர்களாகவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புபவர்களாகவும் இருந்த எமது தமிழர்களுக்காக அவர்களுடைய சொத்துக்களையும் தொழில்களையும் இல்லாமல் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த 83 கலவரம். உங்களுக்கு தெரியும். அந்த கலவரத்தை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர்களாக இந்த JVP இருக்கின்றது, அதாவது ஜனதா விமுக்தி பெரமுன. ஆனால் இன்று அவர்கள் தாங்கள் ஜனநாயக நீரோட்டத்தில் சென்று விட்டதாக மக்களை ஏமாற்றும் விதமாக இன்று NPP என்று தேசிய மக்கள் சக்தி என்று எமது கூறி இந்த இலங்கை மக்களை மட்டுமல்ல எமது அநீதிகள் இழைக்கப்பட்ட தமிழினத்தையே தமிழ் சமூகம் சார்ந்த தமிழ் பேசும் சமூகத்தையும் குறிப்பாக முஸ்லீம்களை ஏமாற்றும் வித்தையாக JVP என்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்களால் எமது பொருளாதாரம் அளிக்கப்பட்டது, எமது அடிப்படை உரிமைகள் அளிக்கப்பட்டன. பல உயிர்கள் இந்த யுத்தத்தின் மூலமே 1,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். 83 கலவரத்தில் கூட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வர்த்தகர்கள் கொல்லப்பட்டார்கள். பெருமளவான லட்சக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன. பலர் இடம்பெயர்ந்து சென்றார்கள். இந்தியாவுக்கு கூட சென்றும் எமது வெளிநாடுகளும் பலர் தஞ்சமடைந்திருப்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் பின்னர் குறிப்பாக இந்த யுத்தத்தின் பின்னர் நாங்கள் பார்த்தோமானால் 2009க்கு பின்னர் தாங்கள்
ஒரு ஜனநாயக கண்ணோட்டத்தில் வந்ததன் பின்னர் தாங்கள் எந்தவித குற்றங்களும் இழைக்கவில்லை என்று சொல்லி தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை எமது தமிழினத்திற்காக அளித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக எமது வடக்கு கிழக்கு நீதிமன்றத்துக்கு வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கை நீதிமன்றத்துக்கு சென்று பிரித்து எமது தமிழினத்தை கூறு போட்டார்கள். அந்த 2007ஆம் ஆண்டு அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் தான் நமது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு பெரும்பான்மை சமூகமாக தமிழ் பேசும் சமூகமாக நாங்கள் காணப்பட்டோம். ஆனால் அவர்களுடைய சூத்திர செயற்பாட்டினால் நீதிமன்றம் சென்று எம்மை பிரித்து இன்று கூறு போட்டு வைத்திருக்கின்றார்கள். இந்த இடைவெளிதான் நமது தமிழ் சமூகத்தின் ஒற்றுமையை இல்லாமல் ஆக்கினார்கள். அதே போன்று பயங்கரவாத தடை சட்டத்துக்கு உருவாக்கியதே அவர்களை, அதாவது ஜேவிபியை அழிப்பதற்காகத்தான் சிங்கள இனத்தையும் தமது சகோதர இளைஞர்களை கூட கொண்டொழித்தவர்கள் தான் இந்த ஜேவிபியினர். அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதன் ஆரம்பமே இந்த பயங்கரவாத தடை சட்டம், ஏடி என்று சொல்லப்படுகின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டம் 1978ஆம் ஆண்டு JR ஜெயவர்தனால் கொண்டு வரப்பட்டு தான் அந்த ஜேவிபி அளிக்கப்பட்டது. அதுக்கு முதல் 71ஆம் ஆண்டு இவர்கள் உருவாகினார்கள். அந்த 71 காலப்பகுதியில் ஸ்ரீமாவோ பண்டநாயக்க காலப்பகுதியில் ஜேவிபி முதற்கட்டமாக அளிக்கப்பட்டனர். இரண்டாம் கட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டு 78ஆம் ஆண்டு அளிக்கப்பட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக 89ஆம் ஆண்டு பிரேமதாஸ் அவர்களுடைய ஜனாதிபதி அந்த காலப்பகுதியில் முற்றாக அளிக்கப்பட்டார்கள் இந்த ஜேவிபியினர். அதன் பின்னர் 94ஆம் ஆண்டு பகுதியிலே தான் இவர்கள் நாடு கடந்து ஜப்பானிலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் வாழ்ந்தவர்கள் மீண்டும் சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி கால பகுதியிலே வந்து ஜனநாயக கண்ணோட்டத்தில் வந்து தங்களை அரசியல் பாதையில் சென்றார்கள். ஆனால் இவ்வளவு அட்டூழியங்களையும் அழிவுகளையும் செய்த இந்த ஜேவிபியினர், பயங்கரவாதிகளாக காணப்பட்ட ஜேவிபியினர் நினைவு கூறப்படுகிறார்கள். இன்று 54 ஆண்டுகளை தங்களை நினைவு கூறி பல்கலைக்கழகங்கள் கூட அவர்களுடைய வீரர்கள் என்று கூறப்படுகிறது அவர்களுடைய வீரர்களை தூவி கட்டப்பட்டு நினைவு கூறப்படுகின்றது. ஆனால் இனத்துக்காக எமது தமிழினத்திற்காக போராடிய எமது வீரமறவர்களுடைய நினைவாலயங்கள் அளிக்கப்பட்டன. நினைவு கூற கூட விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பொய்யான சட்டங்களை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் எமது இளைஞர்களை பழிவாங்கி கொண்டிருக்கின்றார். இன்றும் பயங்கரவாத தடை சட்டத்தினுள் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சிறை வாடுகின்றார்கள். தாங்கள் ஆட்சியேறிய பின்னர் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று கூறியவர்கள் இன்று அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாது என்று அவர்களுடைய முக்கிய அமைச்சர்கள் விமல் ரத்நாயக்க போன்ற அமைச்சர்கள் ஏன் ஜனாதிபதி கூறுகின்றார். பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமலாக்குவோம் என்று ஆட்சி விடம் ஏறிய பின்னர் இன்று பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஆக்க முடியாது, அவ்வாறு ஆக்கினால் தங்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி பாதுகாப்பு செலவினத்துக்காக இவ்வளவு காலமும் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் ஒதுக்கப்பட்ட மொத்த செலவினத்தில் 1/3 பகுதியை பாதுகாப்பு செலவினமாக ஒதுக்கி கொண்டு இருக்கின்றார்கள். குறிப்பாக 40,000 கோடிகளுக்கு மேற்பட்ட தொகையினை இந்த இடர்காலத்திலும் கூட பொருளாதார சிக்கல் காலத்துக்கும் கூட எண்ணம் ஒதுக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சுகாதாரம், கல்வி சார்ந்த சமூக பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களுக்கு நிதிகள் இல்லாமல் ஒதுக்கப்படாமல் பெரும் அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதே போன்று இன்று வடக்கு கிழக்கு தங்களுடைய ஜனாதிபதியும் அதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்றவர்களால் 3/2 பெரும்பான்மையை பெற்றவர்கள் நினைத்திருந்தால் இந்த பயங்கரவாத சட்டத்தையும் இல்லாமலாக்க முடியும், அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியும், எமது மக்களுடைய காணிகளை விடுவிக்க முடியும். இன்று ஆனால் அதே காணிகளை மீண்டும் பலாலி விமான நிலையம் விஸ்தரிப்பு என்ற அடிப்படையிலையும் பல இராணுவ முகாம்கள் விஸ்தரிப்பு என்ற நிலையும் மீண்டும் மக்களுடைய காணிகளை சுவீகரித்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு இந்த பேக்காட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசியலை இந்த தமிழ் தேசிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை மக்கள் உணர்ந்து அதில் போட்டியிடுகின்றவர்கள் ஒதுங்கி எமது தமிழ் வடக்கு கிழக்கில் எமது தமிழ் இனம் ஆள வேண்டும், எமது தமிழர்களுடைய பிரச்சனைகளையும் அடிப்படை தேவைகளையும் அதாவது உள்ளூராட்சி எலெக்ஷனில் ஒரு சிட்டு அரசாங்கம் அமைய வேண்டியது எமது மக்களாலே ஆளப்பட வேண்டும்.
அதற்காக இவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பலாலி விமான நிலையத்தை அடுத்த 3 மாதங்களில் அபிவிருத்தி செய்வதாக அமைச்சர்கள் கூறியிருக்கிறார். இதன் பின்னணியில் எவ்வாறு இருக்கும் என நீங்கள் சிந்திக்கிறீர்கள்? அதாவது இந்த பலாலி விமான நிலையம் 2015ஆம் ஆண்டு அளவில் கூட இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பில் முழுமையாக புனரமைக்கப்பட்ட பின்னர் சர்வதேச விமான நிலையமாக 2019ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட பின்னர் கூட சர்வதேச விமான நிலையமாக அது பயன்படுத்தப்படுவதில்லை. குறிப்பாக இந்தியாவுக்கான ஒரு விமான பயணத்தை மட்டும்தான் செய்கின்றார்கள். ஆனால் இதை சர்வதேச விமான நிலையமாக கொண்டு வந்து சிங்கப்பூர், மலேசியா, மத்திய கிழக்கு நாடுகள் கொண்டு செல்வதன் மூலம், விமான நிலையத்தை விஸ்தரிப்பதன் மூலம் நமது தமிழ் மக்கள் சர்வதேசத்தில் வாழ்கின்றவர்கள் வந்து இந்த பலாலி விமான நிலையத்தை பயன்படுத்துவார்கள். இதனால் எமது பலாலி விமான நிலையம் மூலம் பெருமளவான வருமானத்தை ஈட்ட முடியும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்று தங்களுடைய ஒரு இராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தங்களுடைய செயற்பாடுகளை தாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி ஒரு ஏமாற்று வித்தையாக எமது மக்கள் ஏற்கனவே பெருமளவான காணிகள் பறிமுதல் செய்தவர்கள் 2 தடவைகள் சுவீகரித்தவர்கள் மக்களுடைய காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள். அதற்கான நஷ்டஈடுகள் இதுவரை ஒரு துளியும் வழங்கப்படவில்லை. ஆனால் அவ்வாறு இருந்த நிலையிலும் இன்றும் 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை சுவீகரிப்பதற்காக முயற்சியிருக்கிறார்கள். இந்த அபிவிருத்தி என்ற போர்வையில் எமது மக்களையும் எமது இனத்தையும் அளிப்பதான செயற்பாடு தான் இங்கு நடைபெறுகின்றது. இந்த பலாலி ஏர்போர்ட் இருக்கின்ற பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தரமான மண் கொண்ட ஒரு விவசாயம் செய்யக்கூடிய பகுதி, நன்னீரை கொண்ட பகுதி. எனவே அதை இருக்கின்ற பகுதியை சரியாக செயற்படுத்தினாலே போதும். விமான நிலையத்தை ஓடுபாதைக்கான இடம் போதுவை அளவு இருக்கின்றது. ஆனால் இது தேவையற்ற எமது மக்களுடைய காணிகளை சுவீகரிக்கின்ற ஒரு செயற்பாடாக இவர்கள் இதை செயற்படுத்துகின்றார்கள் என்றால் நாங்கள் இதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு எமது மக்களுக்கு இருக்கின்றது. வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் என்பிபியின் ஒரு ஆதிக்கம் இருக்கலாம் என்று பலதரப்பட்ட ஒரு ஐயப்பாடு இருக்குது. இதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் எவ்வாறான உத்திகளை கைவசம் எடுத்தீர்கள்? அதான் நான் ஆரம்பத்தில் கூறியது போல ஜேவிபி என்ற ஜனதா விமுக்தி பிரமுன பல எமது மக்களுக்காக மட்டுமல்ல சிங்கள மக்களையும் அழித்தொழித்தவர்கள், பல குற்றச்செயல்களை செய்தவர்கள், ஒரு கொலைகாரர்களாக இருந்தவர்கள். இன்று ஜனநாயக கண்ணோட்டம் என்ற ரீதியில் எமது வடக்கு கிழக்கில் வந்து எமது மக்களுடைய ஏமாற்றி தங்கள் ஆட்சி பீடத்தை முழுமையாக இலங்கை பூராகவும் ஆட்சி பீடத்தை பெற்று எமது இனத்தினுடைய, அதாவது இனம் சார்ந்தும் சமயம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு தனி இனம், அதாவது ஒரே நாடு ஒரே தேசம் என்ற அடிப்படையில் பெரும் ஒரு எமது இனத்தை முடக்கும் ஒரு செயற்பாடாக செயற்படுவார்கள். எனவே இதை உணர்ந்து எமது உரிமையை நாங்கள் பெற்று ஆள வேண்டும். இந்த உள்ளூராட்சி அரசாங்கம் என்பது ஒரு சிற்று அரசாங்கம். எமது தேவைகளை நாங்களே நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எமது தமிழ் கட்சிகள் சார்ந்த கட்சிகளுக்கு எமது மக்கள் வாக்களிப்பார்கள். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்து எமது யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஆளுமையற்றவர்களாகவும் செயற்பாடற்றவர்களும் அரசியல் அறிவற்றவர்களாகவும் இருப்பதை தற்போது உணர்ந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் இதுவரை சிறப்பாக நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் இவர்கள் கையில் வழங்கப்பட்ட பின்னர் நடைபெறுகின்ற கூத்துக்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளையும் தனிப்பட்ட விடயங்களையும் கதைத்து அந்த நேரத்தை வீணடிக்கிறார்கள். மக்களுடைய நேரத்தையும் அரசு அதிகாரிகளுடைய நேரத்தையும் வீணடிப்பதே உங்களுக்கு தெரிகிறது. எனவே இது போன்றுதான் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சென்றாலும் இந்த இவர்கள் அரசியல் அறிவற்றவர்கள் முதிர்ச்சியற்றவர்கள் செயற்படுவார்கள் என்று மக்கள் உணர்ந்து எமது தமிழ் தேசியம் சார்ந்து தொடர்ந்து எமது மக்களுக்காக அரசியல் செயற்பாடையும் மக்களுக்கான செயற்பாடுகளை செய்து வருகின்ற எம்போன்ற இளைஞர்களை உள்ளூராட்சி சபையில் முழுமையான தனித்து தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு செயற்பாடாகவே நாங்கள் தமிழ் தேசிய பேரவை என்று பல கட்சிகளை உருவாக்கி சைக்கிள் சின்னத்தில், அது குறிப்பாக காங்கிரஸின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்றோம். எனவே இதை உணர்ந்து தமிழ் தேசியத்தின் பாலும் எமது மக்களின் செயற்பாடுகள்
ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை, ஒரு சிற்றரசை அமைக்க வேண்டுமென்றால் எமது தமிழ் தேசிய மக்கள் பேரவைக்கு உங்கள் முழுமையான ஆதரவை தர வேண்டும் என்று எமது தமிழ் மக்களிடம் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இதே போன்றுதான் பல தமிழ் குழுக்களாக இயங்கிய அரசாங்கத்துடனும் சேர்ந்து இயங்கி பயங்கரவாத எமது இனத்தை அழித்தொழித்த ஒட்டுண்ணிகள், ஒட்டுக்குழுக்கள் என்று கூறப்படுகின்ற பல இயக்கங்கள் தற்பொழுது ஜனநாயக கண்ணோட்டத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை சென்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஓரம் கட்டியிருந்தார்கள். ஆனால் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தங்களுடைய நிலையை மீண்டும் அவர்கள் கொண்டு வருவதற்காக வேலைவாய்ப்பு வழங்குவதாகவும் பல இதுவரை செய்யாத அவிழ்ச்சிகளை தாங்கள் செய்ய போவதாகவும் கூறிக்கொண்டு மக்களிடம் தேர்தலுக்கு வந்திருக்கின்ற இந்த ஆயுதமேந்திய குழுக்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும். அதனால் அதில் பாதிக்கப்பட்ட ஒருவனாக நானும் கூட ஒரு சமூக செயற்பாட்டு நிறுவனத்தை தான் நாங்கள் சூலகம் என்ற அமைப்பை 2002ஆம் ஆண்டிலிருந்து செயற்படுத்தி வருகின்றோம். ஆனால் அந்த அமைப்பினூடாக எமது சூழல் சார்ந்த பாதுகாப்பு, அதாவது மரநடுகைகள், பிளாஸ்டிக் பொருட்களை இல்லாத ஒழித்தல் மற்றும் சுகாதார, மருத்துவ, கல்வி, விளையாட்டுத்துறை சார்ந்த பல உதவிகளை செய்து வருகின்றோம். இந்த காலப்பகுதியில் எமது தீவு பகுதியில் பல செயற்பாடுகளை செய்ய விடாமலும் இடையூறாக இருந்தவர்கள், அதில் குறிப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர், அதே போன்று பலர் இருக்கின்றார்கள். அந்த காலப்பகுதியில் நாங்கள் மிகவும் ஒரு துணிச்சலாகத்தான் செயற்பட்டு சென்ற உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் வட்டாரத்தில் முழுமையாக இளைஞர்களை இணைத்து வெற்றி பெற்றோம். ஆனால் எங்களுக்கான ஆட்சி அமைப்பதற்கான ஒத்துழைப்பை ஏனைய தமிழ் கட்சிகளும் வழங்காதன் காரணமாக நாங்கள் சபையை அமைக்க முடியாமல் போயிருந்தது. எனவே அதே போன்று இந்த முறை இல்லாமல் முழுமையாக நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உள்ளூராட்சி தேர்தலில் முறையானது மிகவும் பிழையாக இருப்பதன் காரணமாக தனித்து வட்டாரத்தில் வென்றாலும் ஆட்சி அமைக்க முடியாமல் இந்த விகிதாசாரத்தில் வந்தவர்கள் மூலம் அங்கு பெரும் குழப்ப நிலைகள் எல்லா சபையிலும் இருந்தது உங்களுக்கு தெரியும். எனவே அதை உருவாக்கியவர்கள் குறிப்பாக எமது ஜனாதிபதி சட்டத்தரணி என்று பெருமையாக கூறுகின்ற எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தான் அந்த வரைவை வரைந்தார்கள். அதாவது ஜனாதிபதி சட்டத்தில் சுமந்திரன் அவர்களும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்தி விக்ரம் என்று சிங்கள பெரும்பான்மையை கொண்ட இனத்தைச் சேர்ந்த சட்டத்தரணியும் தான் இந்த வரைவை உருவாக்கினார்கள். அதன் மூலமே பெரும்பான்மை உள்ள கட்சி கூட ஆட்சி அமைக்க முடியாமல் சில நூற்றுக்கணக்கான வாக்குகளை பெற்ற விகிதாசாரத்தில் வந்த கட்சிகள் அந்த செயற்பாடுகளையும் மக்களுக்கான அபிவிருத்திகளையும் உரிமைகளையும் செய்ய விடாமல் பல சபைகளை குழப்பிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று இந்த முறையும் அந்த சபைகள் அப்படி செயற்படாமல் மக்கள் முழுமையாக ஒரு தமிழ் தேசியம் சார்ந்தும் ஊழலற்ற நமது தமிழ் தேசிய பேரவைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த தீவு பகுதியில் பலவிதமான கொலை குற்றங்கள் செய்யப்பட்ட காலப்பகுதியில் அரசியல் செய்ய முடியாமல் ஒரு இடர்பாடை செய்து கொண்டிருந்த குறிப்பாக 96ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஈழ மக்கள் ஜனநாயக தங்களுடைய கோட்டையாக தீவு பகுதியை வைத்திருந்தார்கள், ஒரு சூனிய பிரதேசமாக வைத்திருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் அரசியல் செயற்பாட்டுக்காக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்ற பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு 2001ஆம் ஆண்டு சென்ற பொழுது பல தேர்தல் காலப்பகுதியில் வன்முறைகளை செய்து அதில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அந்த இளைஞன் இன்று அந்த வலியை உணர்ந்து இந்த தேர்தல் களத்துக்கு வந்து எமது மக்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளையும் அபிவிருத்திகளையும் செய்வதற்காக எம்மோடு இணைந்திருக்கின்றார். எனவே அவர் குடும்பத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இங்கு ஊடகத்துக்கு முன்வந்திருக்கின்றார். 2001ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சென்ற பொழுது குறிப்பாக மாவை சேனாராஜா, சுவாஜிலிங்கம் போன்றவர்கள் தாக்கப்பட்டு அவர்களோட ஆதரவாளராக சென்ற இருவர் கொல்லப்பட்டார்கள்.
அதில் கொல்லப்பட்ட பேரம்பலம் ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும். அவர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஊழியராக வேலை பார்த்தவர். ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தல் களத்தில் செயற்பட்டவர்கள் கொல்லப்பட்டது, அநீதி இழைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று 2 நாட்களுக்கு முன்னர் பார்த்தீர்கள் என்றால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தேவானந்த ஐயா அவர்கள் தாங்கள் எந்த விதமான அநீதிகளையும் குற்றங்களையும் செய்யவில்லை, தாங்கள் ஜனநாயக கண்ணோட்டத்தில் தான் சென்றவர்கள் என்று கூறுகிறார்கள். எனவே அவ்வாறானவர்கள் இந்த தேசிய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்பட வேண்டும் என்றது போலவே தமிழ் தேசியத்தையும் தமிழ் இனத்தையும் அளித்தவர்கள் ஒட்டுக்குழுக்களாக இருந்தவர்களையும் புறக்கணிக்க வேண்டும் என்றுதான் எமது கருத்தாகவும் மக்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்க வேண்டும். எனவே அதனை அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர் என்ற ரீதியில் பேரம்பலம் கவியரங்கன் அவர்கள் தனது கருத்தை கூறுவார், இந்த ஊடகத்துக்கு தெரிவிப்பார்.